Hello everyone. இந்த வீடியோல நாம 12th standard maths chapter 9 example 9.32 பார்க்கலாம். என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Evaluate integral 0 to 1 e power minus 2x into 1 plus x minus 2 into x cube dx. Okay. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். First of all write the solution. given data எழுதிக்கலாம். given data integral 0 to 1 e power minus 2x of 1 plus x minus 2 into x cube into dx. Okay. இந்த question வந்து Bernoulli's formula மூலமா சால்வ் பண்ணலாம். First Bernoulli's formula என்னங்கறத பாப்போம். According to Bernoulli's formula, integral u dv equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3. இந்த மாதிரி எழுதிட்டுருக்கோம். சரியா? ஓகே, கொடுத்துருக்க கொஸ்டினில் நம்ம எதை யூன்னு எடுக்கணும் எதை டிவின்னு எடுக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைலைட். அது என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, ஹைலைட் அப்படின்னா ஐ ரெப்ரசன்ட் ஃபார் இன்வர்ஸ், எல் ஃபார் லாகரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், ஏ ஃபார் அல்ஜிப்ரிக், டி ஃபார் ட்ரிக்னாமெட்ரி, இ ஃபார் எக்ஸ்பொனன்ஷியல். ஓகே, இந்த கொஸ்டினில் வந்து இது நம்ம எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் இல்லையா, அதாவது 5th one. அடுத்து ரிமைனிங் இருக்கிறது எதை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஓகே, ஆல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இது டிஎக்ஸ் வராது. இதில் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், அதாவது 3. அப்போது எது நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும், யூ ஈக்குவல் டு என்னென்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா 1 ப்ளஸ் அதாவது ஆல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் கியூப். அது ரிமைனிங் டேர்ம் எல்லாமே டிவின்னு எடுக்க போகிறோம். ஸோ டிவி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். ரைட்? ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம் இது அக்கார்டிங் டு தி ஃபார்முலா. u ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2x கியூப் இல்லையா. அடுத்து நம்ம u டேஷ் எடுத்துக்கலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும், ஏன்னா நம்பர். அடுத்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். 2x கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 6, அதாவது 2 இன்ட்டு 3 அது 6ஆக மாறிடும். 6x இந்த பவரில் 1 மைனஸ் ஆகும். மறுபடியும் இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். 0 விட்டுடலாம், கான்ஸ்டன்ட் விட்டுடலாம், மைனஸ் அப்படியே இருக்கட்டு. அகைன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 6 இன்ட்டு 2 இல்லையா, அப்போ 12x பவர் 1. மறுபடியும் இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். பண்ணும்போது என்ன கிடைக்கும் மைனஸ் அப்படியே இருக்கட்டு 12. அவ்வளோதான். இதுக்கு மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 ஆயிரும். ஸோ அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்துன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கலாம். டிவி இல்லையா, இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், டிவியை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு வி கிடைக்கும். இ பவர் இன்டெகிரேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். டிவியை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு வி கிடைக்கும். வி ஈக்குவல் டு இ பவர் இன்டெகிரேட் பண்ணும்போது இ பவர் மைனஸ் 2x தான் கிடைக்கும். டிவைடட் பை எக்ஸு கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் என்னது மைனஸ் 2 இல்லையா, அதை நமக்கு டிவைடட் பையாக நம்ம எழுதலாம். அடுத்து v1 ஈக்குவல் டு மறுபடியும் நம்ம இந்த இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இ பவர் மைனஸ் 2x தான் டிவைடட் பை மைனஸ் 2 வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் 2 இருக்கிறதுனால நமக்கு 4ஆக மாறும். அடுத்து நமக்கு v2 எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். v2 ஈக்குவல் டு மறுபடியும் நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது இப்போ மைனஸ் 2x தான் டிவைடட் பை ஆல்ரெடி 4 இருக்குது. எக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் வந்து டினாமினேட்டரில் வரும். ஸோ 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8ஆக மாறிடும். மைனஸ் 8. நெக்ஸ்ட்டு v3 மறுபடியும் நம்ம ஒரு இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இ பவர் மைனஸ் 2x தான் டிவைடட் பை ஆல்ரெடி மைனஸ் 8 இருக்குது. மைனஸ் அது கூட ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மைனஸ் 2 வரும். ஸோ மைனஸ் 8 இன்ட்டு மைனஸ் 2 வந்து 16ஆக மாறும். ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். 0 to 1 இன்டெகிரல் 0 to 1 இ பவர் மைனஸ் 2x ஆஃப் 1 ப்ளஸ் x minus 2 into x cube into dx equal to uv இல்லையா, uவோடது என்ன இருக்குது 1 plus x minus 2x cube. இதான் வந்து நமக்கு u. அடுத்து vங்கிறது என்ன கிடச்சிருக்கு e பவர் மைனஸ் 2x divided by minus 2 divided by minus 2. இது வந்து v இல்லையா, uv. இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்கெட் மைனஸ் uv. அடுத்து u dash v1 இல்லையா, u dash என்ன கிடச்சிருக்கு minus 6x square 1 minus 6x square. அடுத்து v1 என்ன கிடச்சிருக்கு, v1 வந்து e பவர் மைனஸ் 2x by 4 இல்லையா, e பவர் மைனஸ் 2x divided by 4. அடுத்து ப்ளஸ்
நெக்ஸ்ட்டு u டபுள் டேஷ்னு இருக்குது -12x இல்லையா, 12x அது அப்படியே இருக்கட்டும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து u ட்ரிபிள் டேஷ் வரும் இல்லையா, நம்ம எழுதிக்கலாம் u ட்ரிபிள் டேஷ் தான் இந்த இடத்துல வரும், ட்ரிபிள் டேஷ் தான் -12. அடுத்து நம்ம மறுபடியும் ஒருக்கா கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 ஆயிரும். u fourth one equal to 0 கான்ஸ்டன்ட் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிரும், விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வரலாம் u ட்ரிபிள் டேஷ் இல்லையா, என்ன கிடச்சிருக்கு -12 இன்ட்டு b3 என்ன கிடச்சிருக்கு e பவர் -2x டிவைடட் பை 16. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கு அடுத்து 0 ஆயிரும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் என்ன இருக்குது 0 to 1 இல்லையா, ஓகே ரைட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல மட்டும் தான் நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ அப்பர் லிமிட் வந்து 1 இல்லையா, ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு bracket 1 + 1 - 2 இல்லையா, ஸோ இருக்கட்டும் அப்படி டிவைடட் பை e பவர் -2 டிவைடட் பை 2 -2. ஓகே ரைட். அடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம் 1 - 6 எக்ஸுக்கு 1 ஆயிரும், e பவர் -2 பை டிவைடட் பை 4. அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 12 அவ்வளோதான், 12 டிவைடட் e பவர் -2 டிவைடட் பை அந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கட்டு. ஸோ 8. அடுத்து மைனஸ் ஆஃப் மைனஸ் நமக்கு இங்கேயும் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ என்ன வரும் 12 ஆஃப் e பவர் -2x டிவைடட் பை 16. இதுதான் நமக்கு வந்து அப்பர் லிமிட் இல்லையா, இதுதான் நமக்கு அப்பர் லிமிட்டு. அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகே, இது அப்பர் லிமிட். அடுத்து மைனஸ் லோயர் லிமிட் இல்லையா. நெக்ஸ்ட் லோயர் லிமிட் அப்ளை பண்ணலாம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அங்கே நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 + 0 - 0. அடுத்து e பவர் 0 டிவைடட் பை -2 -1 - 0வாக மாறிடும். ஸோ அதை விட்டுடலாம். அடுத்து e பவர் 0 டிவைடட் பை 4 +4. அடுத்து -12 இன்ட்டு 0 வந்து 0வாக மாறிடும். 0 இன்ட்டு எனிதிங் 0 தான், ஸோ அப்படி விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு +12 இன்ட்டு e பவர் 0 டிவைடட் பை 16. ஓகே, இப்போ நம்ம லோயர் லிமிட்டும் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எந்த டேர்மில் நமக்கு 0 ஆகுதுன்னு பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி e பவர் 0ங்கிறது என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். e பவர் 0 = 1. e பவர் 0 எங்கெல்லாம் இருக்கோ அது நமக்கு 1 வரும். இப்போ நம்ம அப்பர் லிமிட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ அப்பர் லிமிட் ஈக்குவல் டு, அதாவது அப்பர் லிமிட்டில் இருக்கிற டேர்ம் வந்து என்னெல்லாம் கிடைக்குன்னு பார்க்கலாம். 1 + 1 இது 0வாக மாறிடும் இல்லையா, இது நமக்கு 0வாக மாறிடும். அப்போ இந்த ஹோல் டேர்ம் 0 விட்டுலாம். அடுத்து இங்கே என்ன கிடைக்கும் 1 - 6னா -5 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ +5 இன்ட்டு e பவர் -2 இல்லை, e பவர் -2 டிவைடட் பை 4. ஸோ இது அப்படி இருக்கட்டு. அடுத்து இதை நம்ம கட் பண்ணலாமே. 4 அதாவது 4 டேபிள் 2 4s are 8 3 4s are 12. அப்போ நம்ம சிம்பிள் பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு ப்ளஸ் 3/2 e பவர் -2. 4th டேபிளால் கட் பண்ணலாம். 3 4s are 12, இங்கே 4 4s are 16. இப்போ எடுத்து எழுதலாம் 3/4 bracket e பவர் -2x. ரைட், இது வந்து அப்பர் லிமிட் இல்லையா. நெக்ஸ்ட் லோயர் லிமிட் பார்க்கலாம். மைனஸ் லோயர் லிமிட் என்ன வரும் 1 இன்ட்டு e பவர் 0 1 நம்ம டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு e பவர் 0 1 இல்லையா, 1/-2. அடுத்து ப்ளஸ் அகெயின் e பவர் 0 வந்து நமக்கு என்ன வரும், e பவர் இதோட வேல்யூ வந்து 1ஆக மாறும், இதோட வேல்யூ வந்து நமக்கு 1ஆக மாறும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 1/4. அடுத்து இது நம்ம 4th டேபிளால் கட் பண்ணலாம். கட் பண்ணால் என்ன கிடைக்கும், இந்த இடத்துல 3 4s are 12 4 4s are 16 இல்லையா. அப்போ என்ன வரும் 3 இன்ட்டு 1/4. அடுத்து ப்ளஸ் 3 இன்ட்டு e பவர் 0 வந்து 1 இல்லையா, 1 டிவைடட் பை 4. இதுதான் நமக்கு லோயர் லிமிட். ஓகே ரைட். இப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாங்கிறது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ இந்த டேர்மில் இருந்து நம்ம தட் இஸ் e பவர் -2 காமனாக வெளியில் எடுப்போம். ஓகே, e பவர் -2 ரிமைனிங் டேர்மில் என்னெல்லாம் இருக்கும், உள்ள இன்னர் டேர்ம் வந்து 5/4. அடுத்து ப்ளஸ் 3/2 ப்ளஸ்
3/4 ரைட். அடுத்து மைனஸ் எழுதிக்கலாம். இந்த டேர்ம் வந்து இது கான்ஸ்டன்ட் தான், எல்லாமே கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்படி விட்டுடலாம். minus 1/2 plus 1/4 plus 3/4. இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? e power -2 அப்படியே இருக்கட்டு. இதை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 4 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 5 plus 4, அதாவது 2 times வரும் இல்லையா? 2 3s are 6 plus 6 plus 3. அடுத்து மைனஸ், இங்கே நம்ம அது மறுபடி எல்சிஎம் வந்து 4 எடுத்துக்கலாம். அப்போ -2 plus 1 plus 3 இல்லையா? ஓகே ரைட். இப்போ நம்ம மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். e power -2, 5 plus 6னா 11, 11 plus 3னா 14, 14 divided by 4 மைனஸ், இப்போ நமக்கு இந்த டேர்ம் என்ன வரும்? இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கு, ஆக்சுவலாக இதில் வந்து ப்ளஸ் வராது, நமக்கு மைனஸ் தான் வரும். ஸோ இதை மைனஸ் எடுத்துக்கலாம். இது ப்ளஸ் கிடையாது. ஸோ இது ப்ளஸ் இல்லை, ஆக்சுவலாக மைனஸ். ஓகே, அப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? மைனஸ் தான் வரும், மைனஸ் தான் வரும். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? மைனஸ் தான் வரும், மைனஸ். அப்போ நம்ம இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு 0 ஆயிரும் இல்லையா? அதாவது -3 + 3 divided by 4. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக நமக்கு என்னவா வரும்? 0வாக மாறிடும். இப்போ ரிமைனிங் நமக்கு ஃபைனலாக என்ன கிடச்சிருக்கு? e power -2 ஆஃப், நம்ம கட் பண்ணலாமே, 2 டேபிள், 2 2s are 4, 7 2s are 14, 7 7. அப்போ 7/2, 7/2. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதலாம். இதை இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணலாமே. e power -2 நியூமரேட்டர் இருக்கிறத டினாமினேட்டர் கொண்டு வரலாம். ஸோ எப்படி எழுதலாம்? 7 divided by 2 into e power 2ன்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தான். ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதலாம். ஸோ கொடுத்துருக்க கொஷின் இது, நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். ஈக்குவல் டு 7 divided by 2 into e power -2, ஆர் இதுவும் கரெக்டு தான். e power -2 7/2, both are same answer. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான்.